பார்கவி, BCA 3ஆம் ஆண்டு பயில்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்தியாவின் அடையாளம், எளிமையின் சிகரம், இதயத்தின் வடிவில் இந்தியாவை சுமந்தவர், அக்கினி சிறகுகளால் ஆகாயத்தை அளந்தவர். வல்லரசு நாயகன் என போற்றப்படும் அப்துல் கலாம் தமது வாழ்க்கையிலே 2,10,00,000 மாணவர்களை நேரில் சந்தித்து தமது கருத்துக்களை அள்ளி தெளித்து மாதத்தில் 20 நாட்களை பயணத்திலேயே கழித்தவர். கலாமின் அதிகபட்ச ஆசையே தான் ஒரு விமான ஓட்டியாக போக வேண்டும் என்பதுதான். நேர்காணலுக்கு செல்கின்றார். 20 பேரில் கலாம் தோற்று விடுகின்றார். கனவு நிறைவேறவில்லை. ஒரு விமானப்படையின் விமான ஓட்டியாக போக வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதன் வரலாற்றிலேயே 3 படைகளுக்கும் தலைவனாக ஆனான் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட திறமைகளோடும் பெருமைகளோடும் வாழ்ந்திருக்கிறார். கலாம் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார், ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார், விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய சாதனை அல்ல. போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 3.5 கிலோ எடை கொண்ட செயற்கை கால்களை கொண்டு நடக்க முடியாமல் துன்பப்பட்ட போது 300 கிராம் எடை கொண்ட செயற்கை கால்களை உருவாக்கி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அல்லவா? அதைத்தான் நான் அவருடைய பெரிய சாதனையாக பார்க்கின்றேன். ஐயா கலாம் அவர்கள் ஒரு விடிவெள்ளி. தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை மட்டும் கண்டு உச்சத்தை தொட்டவர். ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர் ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்த போதும் மாணவர்களிடையே ஆசிரியராக சென்றவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அக்கினி நாயகன் கூறுகின்றார், 2050ஆம் ஆண்டிலே 100 கோடி மக்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் கிடைக்கும் என்று. 800 கோடி மக்களுக்கு கிடைக்காது. அன்றைக்கு ஒரு நாட்டின் நீர்வளத்தை எடுக்க மற்றொரு நாள் போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராக இருக்கும் என்கின்றார். உள்ளத்தனையது உயர்வென்ற வள்ளுவர் வாக்கின் வடிவம் கலாம். வெள்ளத்தனையது சோதனைகளை சாதனையாக மாற்றிய கலாம் போதிக்கிறார். எவரும் சளைத்தவர் அல்ல. இளைஞனே, உனக்கான ஒரு கனவை உருவாக்கிக்கொள். எண்ணங்கள் உயரமாக இருந்தால் வாழ்வில் உயரலாம் என்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் கூற்றை அமெரிக்க நாடாளுமன்றத்திலே உறக்க கூறி தமிழ் மொழியின் சிறப்பையும் உணர்ச்சி ததும்ப மாநிலத்தின் வறுமையும் உயர்த்தி பிடித்தவர் கலாம். சாதி மதம் இனம் மொழி என எல்லாவற்றையும் கடந்தவர். இந்தியா எல்லா வளமும் பெற்று வல்லரசாகவும் நல்லரசாகவும் மாற வேண்டும் என பாடுபட்டவர் கலாம். கனல் விடும் இளைய நெஞ்சங்களே, எல்லா நாளையும் உன்னுடையதாக்கு. உறக்கத்தில் வரும் கனவை தவிர்த்து உனக்கான ஒரு கனவை உருவாக்கிக் கொள் என்று ஒவ்வொரு இளைஞனையும் ஊக்கப்படுத்திய ஐயா மாமேதை அப்துல் கலாம் அவர்களின் புகழ் வளர்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.